கேட்குதுங்களா? இப்போ எல்லாரும் கேட்குதா சார்? ஆரம்பிச்சிடலாம். என்னை வாழ வைத்த தெய்வமாகிய எல்டிஐயா பாதம் பணிந்து இன்று நட்சத்திர வகுப்பு ஆரம்பம் செய்வோம். நட்சத்திர வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இல்லைங்களா? ஆமாய்யா, கேட்டை நட்சத்திரம். சரி, ரைட். பொதுவாக கேட்டை நட்சத்திரம்னாலே கோட்டையில் வாழும் அப்படிங்கிறது தான் அதோடைய தன்மை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஆனாலும் கூட இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த குடும்பத்தில் அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது சகோதரியோ அக்காவோ அவங்களுடைய வாழ்க்கை, அதாவது அந்த குடும்பத்தாருக்கு அவங்களுடைய வகையறாவில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த கேட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் யாராவது வாழா வெட்டியாக அல்லது குடும்பத்தில் வாழாத பெண், கணவரை இழந்த பெண் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? அதுதான் அந்த கேட்டை நட்சத்திரம் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, கேட்டை நட்சத்திரம் என்றாலே அவர்களுடைய குடும்பத்தில் அகால மரணம் அடைந்தவர்கள் இருப்பார்கள். அப்படின்னா அதாவது இந்த கேன்சர், அதாவது தீராத வியாதியினால் அவதிப்பட்டு இறந்தவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் கேட்டை. சூதாட்டம், இந்த ரேஸு, இந்த கிளப்பு, இந்த ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு, இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம் அப்படின்னா இந்த கேட்ட நட்சத்திரம் தான். எல்லா விதத்திலும் சொல்கிறேன். சரிங்களா? அபரிவிதமான நாலேஜ், அதிகமான அந்த வில் பவர் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த படிப்பு திறனும் அதிகமாக இருக்கும், எதையும் யூகிக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும், கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறது. இவர்களுக்குள்ள எல்லா விதமான திறமைகளும் ஒளிந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசி என்பது கிட்டத்தட்ட செவ்வாயுடைய வீடு. செவ்வாயின் வீட்டில் புதனுடைய நட்சத்திரம். பொதுவாக செவ்வாயும் புதனும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகை கிரகம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகை கிரகம். செவ்வாய்க்கு புதனுக்கும் ஆகாது. ஆக இவங்க பேசுகிற சப்ஜெக்டோ இவங்க பேசக்கூடிய விதமோ நிச்சயமாக கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டை பேசாமல் விடவே மாட்டாங்க இவங்க. கேட்ட நட்சத்திரம்னாலே ஒரு ஆகாத சப்ஜெக்டை எடுத்து அவங்க அதை பேசாத விட மாட்டாங்க அப்படிங்கிறது அதோடைய தன்மையே. சரிங்களா? கேட்குதுங்களா நான் பேசுகிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கேட்குதா? தாய் ஆதிக்கம் உள்ள வீடுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வீசிங்கி மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுது. கேட்டையில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் வாயிலாக பல ரகசியங்களை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது தான் அதோடைய தன்மை. சரிங்களா? கேட்டையில் ஒரு கிரகம் இருந்தால் பல ரகசியங்களை நமக்கு குறிகாட்டுகிறது. பொதுவாக அந்த விருச்சிக வீடே ரொம்ப அதிகமான ரகசியங்களை குறிகாட்டக்கூடிய ஒரு வீடு தான் சார். இந்த விருச்சிக வீடே அதிகமான ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீடாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. அதிகமாக இந்த நட்சத்திரக்காரர்கள் தற்கொலை எண்ணம் வருங்கிறாங்க. அடுத்தவங்களுடைய சொத்துக்கு இவங்ககிட்ட பவராப்பட்டா இருக்கும். அடுத்தவங்களுடைய சொத்துக்கு இவங்ககிட்ட பவராப்பட்டா இருக்கும். சரிங்களா? கிணறு உள்ள வீடுங்கிறாங்க. புத்திர தோஷம் நிறைந்த வீடு. ஆசிரியர்கள், அதாவது அரசு உத்தியோகத்தில் யாராவது பணி செய்தவர்கள்
இவருடைய வம்சாவழியில் வருவதற்கான வாய்ப்பு முறைகள் இருக்கிறதுங்கிறாங்க. எதிர்பாராத தனலாபம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லாட்ரி சீட்டு, ட்ரேடிங்கு, குதிரை பந்தயம், இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு இது. இவங்க அதிகமாக பணத்தை பூமியில், அதாவது காலி மனம் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெரிய வளர்ச்சி வரும். சரிங்களா? இவங்க கையில் பணம் வச்சுருக்க மாட்டாங்க, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே வச்சுருப்பாங்க. சரிங்களா? வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு வழிபாடு பண்ணுறது சிறப்புங்கிறாங்க. வழிபாடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விஷ்ணு வழிபாடு பண்ணுறது சிறப்புன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சார் வணக்கங்க சார். சார் வணக்கம் சார், வாங்க. சரி, இப்போ வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வளர்பிறையில் பிறந்திருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதுவே தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு தான் அந்த தற்கொலை எண்ணம் அது வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பாருங்கள். நானும் நிறைய பார்த்துருக்கேன் கேட்டையை. ஆனால் அதிகமாக தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு முறைகள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு 2-3 பேர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. சரிங்களா? என்ன சார்? இவர்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படித்தான் அவங்க செய்வாங்க. காதல் உணர்வு அதிகம் சார் இவங்களுக்கு. வந்து மென்மையான மனதுன்னு சொல்கிறாங்க. பணிந்து செல்லக்கூடிய குணம் இருக்குங்கிறாங்க. ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது. இயற்கையுடன் ஒன்றி வாழ பிடிக்கிறது. இவர்கள் சூழலுக்கேற்ப தன்னை வடிவமைத்து கொள்வார்கள் சொல்கிறாங்க. இவங்களுடைய தாயார் ரொம்ப தைரியமானவங்களாக இருப்பாங்க. புகுந்த வீட்டை நல்ல சீராக வழிநடத்தி செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனோதிடத்துடன் செயல்படுவார்கள் என்று சொல்கிறாங்க. சரிங்களா? கணவன் மனைவியின், அதாவது கணவன் அல்லது மனைவி அவர்களுடைய சகோதரர்கள் மூலம் ஏதாவது பிரச்சனையை சந்திக்கிறாங்க. குல வழக்கங்களை பின்பற்ற முடியாது இவங்களால். நீண்ட தூர பயணம் செய்யவே பிடிக்கிறது. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதனால் பிரச்சனையும் சந்திப்பாங்க. சொத்து கிடைப்பதில் பல சிக்கல்களை சந்தித்த பிறகுதான் சொத்து கிடைக்கிறது. இவர்களுக்கு அதிக தேடலுக்கு பிறகே ஒரு நல்ல குரு கிடைப்பாருன்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும். இவங்களுடைய தந்தையாருக்கு சகிப்புத்தன்மை கம்மியாக தான் இருக்கும். ஒரு தேய்பிறை சந்திரனை, அதாவது வந்து தேய்பிறையில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா சீரான மனநிலை இருக்காது. பாக்கியஸ்தானம் பாதிக்கப்படும். இவங்களுக்கு வந்து தந்தையின் அன்பும் பாசமும் அரவணைப்பும் கிடைப்பது நல்லது. அதற்காகவே இவர்கள் வந்து ஏங்குவாங்கன்னு சொல்லலாம். அது கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு முறைகள் இருக்கிறது. சரிங்களா?
வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்திரன் வழிபட்ட ஸ்தலங்களுக்கு போகிறது நல்லது. ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாகப்பட்டினம் அருகே இருக்கின்ற தசபுஜ வீர ஆஞ்சநேயரை வழிபடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சார்? தசபுஜ வீர ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்புன்னு சொல்கிறாங்க சார், இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. சார் கேட்குதா நான் பேசுகிறதெல்லாம்? கேட்குதுங்களா? ரைட். கேட்டைக்கு இன்னொரு பேர் வந்து ஜெயஸ்டான்னு ஒரு பேர் இருக்குது, தெரியுங்களா? ஜெயஸ்டான்னு ஒரு பேர் இருக்கு, ஜெயஸ்டா. இந்திரன் என்றாலே அவருக்கு வஜ்ராயுதம் அப்படிங்கிறத நினைவுக்கு வரும், தெரியுங்களா சார்? சார் இந்திரனுடைய கதை தெரியுமா? வஜ்ராயுதம் சார். வஜ்ராயுதம் ரைட்டு. அவருடைய கதை தெரியுங்களா? அவர் யார் எல்லாத்துக்கும் போலையும் மாறுவாருங்கிறது தெரியுமா? முனிவருடைய முதுகெலும் முழுகு தண்டு வடம்பையா. முனிவருடைய மனைவியை ஏமாற்றி தன்வசப்படுத்தி கொண்டார், அது தெரியுமா? அதனுடைய சாபத்தின் பெயரால் அவருடைய உடம்பு முழுவதும் கண்ணாகவே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதாவது மனைவியை தன்வசப்படுத்துறதுக்கு என்ன அந்த முனிவர் போலவே வேடமிட்டு போய் என்ன ஆயிடுச்சுங்க, அந்த பெண்ணை அடைந்து விடுகிறார். அதனால் ஏற்பட்ட சாபம்தான் அவர் உடம்பு முழுவதும் கண்ணாக இருக்கும். கண்ணு சரிங்களா? நெற்றிக்கண் மாதிரி உடம்பு முழுவதும் கண்ணாகவே இருக்கும் அவங்களுக்கு, இந்திரனுக்கு. சரிங்களா சார்? அங்குசம் வந்து கையில் எப்பொழுதுமே வச்சுருப்பார் இந்திரன். அப்படி இந்திரன்னா என்ன அர்த்தம் புரியுது உங்களுக்கு இப்போ இதில், இந்த கதையில்? எங்கே போகிறாரோ எதை நினைக்கிறாரோ அதை அடையாமல் விடமாட்டாருங்கிறது தான் அதோடைய தன்மை. எப்படியாவது ஒரு முறையில் அடைந்து விடுவார், இல்லைங்களா? லீகலா இல்லீகலா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, ஆனால் நிச்சயமாக அதை அடைந்தே தீர்வாருங்கிறது தான் அதோடைய கருத்து, இல்லைங்களா? ஓகே. சரிங்களா? அர்த்தம் புரியுதா புரியலைங்களா? புரியுதா? ரைட். இந்த நாரதர் தெரியுங்களா? நாரதர் வந்து கையில் எப்பொழுதுமே வீணை வச்சிருப்பார். அந்த வீணை என்றாலே கேட்டை நட்சத்திரத்துடைய வடிவம்தான் அது. நாரதர் எப்பொழுதும் வீணையை வைத்திருப்பார், ரைட்டுங்களா? நாரதருடைய ஜென்ம நட்சத்திரம் கேட்டை. சார் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாரதருடைய ஜென்ம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சார். சரிங்களா? அதனால் அந்த வீணையை அவர் எப்பொழுதும் கையிலே வைத்து கொண்டு இருப்பாருங்கிறது அதோடைய கருத்து, வேற ஒன்றும் இல்லை. நாரதர் கழகம் நல்லதிலே முடியுங்கிறது தான் அதோடைய தன்மையே, இல்லைங்களா சார்? வேற என்ன? இவங்க வீட்டுல வீணை இருந்தா நல்லதையா? இவங்க வீட்டில் வீணை வச்சுக்கலாம் சார், இவங்களுடைய இமேஜாக பயன்படுத்தலாம். இவங்க வீட்டில் வீணை வச்சிருக்கிறது நல்லது, புரியுதுங்களா? அந்த வீணையை பல முறைகளில் பயன்படுத்துவது நல்லது, அந்த படத்தை பயன்படுத்துறது நல்லது, அதான் அதோடைய தன்மை. வேற என்ன இதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்த நட்சத்திரத்தில்? இப்போ கேட்ட நட்சத்திரக்காரங்க ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நடக்கிறது ராகு சார். நீ என்ன பலன் சொல்லுவீங்க?
என்ன சார்? அதாவது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் ஜாதகம் பார்க்க. அவர்களுக்கு நடப்பது ராகு திசை. அவர்களுக்கு என்ன பலன் நீங்கள் உரைப்பீர்கள்? பலன் ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் அந்த ராகு திசையில் அவர் என்னெல்லாம் பண்ணுவார் அதை சொல்லுங்கள். ராகு திசையிலேயே ரேஸு இந்த மாதிரி சூதாட்டங்களுக்கு செலவு பண்ணுவாரியா? அதுதான் விஷயம். அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், ரேஸுக்கு போகிறது, கிளப்புக்கு போகிறது, சீட்டாட்டம், ட்ரேடிங்கு, இன்றைக்கி வந்து ரம்மி, இது போல் வந்து என்னென்னலாம் வந்து இந்த சூது சம்பந்தமான என்னென்ன விஷயம் இருக்கோ அத்தனை விஷயத்திலையும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேட்டை நட்சத்திரமாக ஒருவர் பிறந்து அவருக்கு இளம் வயதிலே ராகு திசை வருமானால் நிச்சயமாக அவர்கள் எல்லா விதமான பழக்கங்களுக்கும் அடிமையாகி விடுகிறார்கள். இது ஒரு டெஃபினட்டாக நடக்குது. எல்லா விதமான சகல பழக்கங்களும் அவங்களுக்கு வந்துடுது, தீய பழக்க வழக்கங்கள். சரிங்களா? ஏன்னா அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கும் அந்த ராகுவுக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ரைட்டுங்களா சார்? கேட்டை நட்சத்திரத்துக்கும் ராகுவுக்கும் ரொம்ப சஸ்பென்ஸாக ரகசியமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் அந்த கேட்டை. அதே போல் ராகு என்பது ரொம்ப சஸ்பென்ஸாக, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து நேக்காக டீல் பண்ணும், எந்த விஷயத்தையும் வெளிவிடாமல் டீல் பண்ணும். அதுதான் அந்த ராகுடைய தன்மை. சரிங்களா? என்ன சார்? கேட்டை ராகு திசை ரொம்ப லாங் டைம்ல வருதுயா? அப்பவும் அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு? அதாவது இந்த ராகு திசைங்கிறது ரொம்ப லாங் பீரியடு இல்லைங்களா? அது ஏஜ் பொறுத்து இருக்குது சார், ஏஜை பொறுத்து இருக்குது. ஏஜ் வந்து இளம் வயதில் வருதுன்னு வச்சுக்கிங்க, அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. மத்தியம வயதில் வந்தால் நல்லா இருக்குது. அது கடைசி காலத்துல வந்தா ரொம்ப சிறப்பு. அர்த்தம் புரியுதா புரியலீங்களா? இளம் வயதுல வந்து பக்குவம் இல்லாத அந்த நபரை வந்து எந்த விதமான ஒரு அனுபவத்தையும் தேட விடாமல் அவரை ஒரு கூண்டுல கொண்டு போய் அடைச்ச மாதிரி அடைச்சிடும். அதுதான் அந்த வந்து அந்த நட்சத்திரத்துடைய பலாபலன். சரிங்களா? ஓகே. இது அதோடைய தன்மையை. வேற யாருக்கு சந்தேகம்? அவரே கேட்டுட்டு இருக்காரு, வேற யாருக்கு சந்தேகமும் வரலையா? ஐயா, அதாவது இந்த 4வது பாதத்துல கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தா பாதிப்பு இருக்குங்களாங்க ஐயா? அதான் கண்டாந்திர தோஷம் சார். அதான் ஐயா, அது எப்படி அவங்களுக்கு ரொம்ப பாதிக்குங்களா? அதாவது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் கண்டாந்திர தோஷங்கள் ஒரு விதமாக கொடுக்கின்றன. அதில் ஒரு சில நட்சத்திரம் தான் வருது. அதில் கண்டாந்திர தோஷங்கள் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னா அஸ்வினி, மகம், மூலம். ரைட்டுங்களா சார்? அஸ்வினி, மகம், மூலம். ரைட்டுங்களா? அடுத்தது வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆமாங்க ஐயா. முடியக்கூடிய நட்சத்திரமும் தொடங்கக்கூடிய நட்சத்திரமும். ஆமா, அந்த ராசிக்கு ராசி இணையது பார்த்தீங்களா? அந்த நட்சத்திரங்கள் இது. இந்த 6 நட்சத்திரங்களும் கண்டாந்திர நட்சத்திரங்கள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கண்டங்களை ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கறது குடும்பத்தில். பொதுவாக கேட்டை 4 பாதமும் கண்டங்களை கொடுக்கும் சார். 4 பாதமுமே கொடுக்கும். 4 பாதமும் கொடுக்கும். புரியுதுங்களா சார்?
அதனால தான் ஒரு சில சரிங்க. நட்சத்திரங்களை பார்த்தா பயப்படுறதுக்கு காரணம் என்ன? ஆமாங்க. இதுதான் அமைப்பு. புரியுதா புரியலைங்களா சார்? புரியுதுங்கய்யா, புரியுது. ஆ. சார் இப்போ ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா? ஆமாங்கய்யா. நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ஆயில்ய நட்சத்திர பெண் திருமணம் ஆகி அவங்க அந்த கணவன் வீட்டுக்கு சென்ற அப்புறம் அந்த மாமியார் என்ற கேரக்டரு முற்றிலுமாக அடிபட்டு போகும். நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஒன்று அவங்க கூட இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தால் அவங்க இருக்க மாட்டாங்க. இது நிஜம்தான் சார். சரிங்க. இதோட சேர்த்து இன்னும் சில நட்சத்திரங்கள் இருக்கிறது. எப்படிங்க? இதோட சேர்த்து இன்னும் சில நட்சத்திரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் சார். அந்த பொதுவாக நாம் பார்க்க போனால் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் நாம் படிக்க படிக்க நிறைய வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ கூட ஒரு அந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு மூணு ஞாயிற்றுக்கிழமைக்கு போட்டிருக்குந்தேன். நீங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இந்த திரிசாம்சம் நவாம்சத்தை பற்றிலாம் ரைட்டுங்களா? அதெல்லாம் அற்புதமான சப்ஜெக்ட், நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்கள். இந்த மாதிரி அவங்க வீட்டில் கல்யாணம் ஆன உடனே மரணம் ஏற்படுவது என்ன, எதனால், நிச்சயம் பண்ணோடனே அவங்க வீட்டில் அடிபட்டு போகிறது எந்த மாதிரி கிரக அமைவுகள், எந்த மாதிரி ராசி, எந்த மாதிரி நட்சத்திரங்கள், அதெல்லாம் கூட அந்த இருக்குது. ஆனால் அது டெஃபினட்டாக வந்து நமக்கு வந்து சரியாகும். நிஜத்தில் ஒத்து வருது ஜாதகங்களை பார்க்கும்போது. சரிங்களா? சரிங்க. ஆமாங்க. ரைட். வேறு என்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்குது? நிறைய சந்தேகங்களை கேட்கவே விட்டுறீங்க. ம் அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? சொல்லுங்க ஐயா. ஓகே. இதை பாருங்க சார். சார் எல்லாருக்கும் டிஸ்பிளேயில் தெரியுதுங்களா? ஒரு நட்சத்திரம் 1 டிகிரி 40, ஒரு நாழிகை 40 வினாடிகை சார். சரிங்களா? ஒரு நாழிகை ப்ளஸ் 40 வினாடியை கொண்டது. சரிங்களா? அதை 36 பாகங்களாக பிரிக்கிறோம் நாம். அர்த்தம் புரியுதா சார்? புரியலையா? புரியுதா புரியலைங்களா சார்? ஒரு நட்சத்திரங்கிறது 60 டிகிரி தானே சார்? சாரி, 60 நாடிகை தானே? ஆமாங்க ஐயா. அந்த 60 நாழிகையை 1:40 36 பாகமாக பிரிக்கிறோம் சார் ஒரு நட்சத்திரத்தை. சரிங்க ஐயா. அர்த்தம் புரியுதா புரியலையா? இன்னும் புரியுதுங்க ஐயா. அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நாழிகை ரைட்டுங்களா 36 பாகங்களாக நாம் வந்து பிரிச்சிருக்கிறோம்.
அந்த நாழிகை 1, அதை 1ங்கிறது ஒரு நாழிகை, 40ங்கிறது வினாழிகை. அதில் பிறந்தவங்களுக்கு அக்யூரிசியான குணங்களை கூறும் அற்புதமான விஷயந்தான் இது. எந்த நாழிகையில் பிறந்திருக்காங்க? இப்போ உதாரணமாக முதல் 1 to 40ன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாழிகை 40 வினாழிகைன்னு வச்சுக்கோங்க. தலையில் நோய் வரும்னு அர்த்தம். எப்படி சார்? முதல் ஒரு நாழிகை 40 வினாடிகை என்றால் அவங்களுக்கு தலையில் நோய் வரும். நீங்கள் இதெல்லாம் குறிச்சிக்கிட்டே வாங்க. இது எதுக்கு பயன்படுத்துறதுன்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா சார்? சரிங்க. முதல் ஒரு நாழிகை 40 வினாழிகையில் பிறந்தவர்களுக்கு தலையில் நோய் வரும். ரெண்டாவதுனா 2 நாழிகை என்னங்க அது? 80 வினாழிகை. சந்தோஷமாக இருப்பவர் சார். இது நல்ல அக்யூரஸியாக வரும் சார். இது கரெக்டாக வரும். மூணு வந்து 3வது பாகத்தில் பிறந்தவர். யாகம் செய்பவர். ரைட்டுங்களா? யாகம் செய்பவர் சார். 3வது பாகத்தில் பிறந்தவங்க யாகம் செய்பவர். யாகம், இந்த யாகம் வேள்வியெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா? ஆமாய்யா. அதுக்கு 4வது பாட்டில் பிறந்தவங்க சுகவான். நாலாவது பாட்டில் பிறந்தவங்க சுகவான். 5வது பாட்டில் பிறந்தவங்க கண் நோய் உள்ளவர். சரிங்களா? 5வது பாட்டில் பிறந்தவங்க கண் நோய் உள்ளவர். 6வது பாட்டில் பிறந்தவங்க சுகவான். 6வது பாட்டில் பிறந்தவர்கள் சுகவான். அவங்களும் சுகவான் தான். அதாவது அப்படியே ஒரு நாளைக்கு 40 வினாடிக்கு அப்படியே கூட்டிக்கிட்டே போகிறீங்க. அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. சார், இது இந்த மேட்ரு எதுக்கு பயன்படும் தெரியல? தெரியல. ஜாதகம் எழுதுவீங்களா, எழுத மாட்டீங்களா? ஜாதகம் எழுதும்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 30 வயசில் இது வரும், 45 வயசில் அது வரும், 55 வயசில் பிரச்சனை வரும்ன்றதுல எழுதுவாங்களா, எழுத மாட்டாங்களா? அதை எழுதுறது தான் சார் இது. ஐயா, புரியுதுங்களா? இதை நீங்கள் ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு பயன்படுத்த முடியாது. அதுக்கு நேரம் இருக்குமா? அதனால் இது ஜாதகம் எழுதுபவர்களுக்கு. ஜாதகம் எழுதி நீங்கள் குழந்தையோட ஜாதகம் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அதில் நீங்கள் தெளிவாக எழுதி கொடுத்துடலாம். உதாரணமாக இப்போ அதாவது 5வது பார்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா கண் நோய் வரும்னு அர்த்தம். அப்படின்னா அதை
நீங்கள் என்னதான் வந்து இன்றைக்கி நம்ம ஜோசியா பல ஆங்கிள்களில் சொன்னாலும் பழைய ஜாதகங்களில் கூட எழுதின மாதிரி இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியலைங்கிறத நிறைய பேர் நமக்கு சுட்டி காட்டுறாங்களா இல்லைங்களா? என்னங்கய்யா? ஆமாவா இல்லையா? இல்லையா? ம் சார் கேட்குதா கேட்கலையா? சார் நான் பேசுறது கேட்குதா? ஐயா, பெரும்பாலும் கிராமங்கள்ல பழைய மெத்தட்ல தான் இன்னும் இருக்கிறாங்க, புதிய மெத்தடுக்கு இன்னும் வரல. அதுதான் சார் ஜாதகங்கள் எழுதுறதுக்கு இது பயன்படும்னு சொல்கிறேன் இந்த மேட்ரு. ரைட்டுங்க ஐயா. ம் சரிங்களா? ரைட்டுங்க. ம் அடுத்த பார்ட் என்னங்க? 7வது பார்ட்டு பெண்களுடன் ரமிப்பவன். புரியுதுங்களா? பெண்களுடைய சுத்துவார்னு போட்டிருக்கு. அப்போ 7வது பார்ட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா ஏன் நீங்கள் அவங்க எழுதி வைக்கக்கூடாது? பெண்களால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு அதிகம்னு. ஏன் சார்? சொல்லலாம் சார். அவ்வளோதான். அடுத்து 8வது பார்ட்டு உக்கிர ஜுரம். உக்கிரமான ஜுரம் வருங்கிறாங்க. ரொம்ப அதிகப்படியான காய்ச்சலால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகங்கிறாங்க 8வது பார்ட்டுக்கு. 9வது பார்ட்டுக்கு பொன் ஆபரணம் போடுபவர். அது பொன் ஆபரணம் அத்தனையுமே கிடைக்குமாமா. கிட்டத்தட்ட அதிர்ஷ்டம் நிறைந்தவர்னு சொல்கிறாங்க. 9வது பார்ட்டுக்கு. 10வது பார்ட்டுக்கு துக்கம் உடையவன்னு சொல்கிறாங்க. 10வது பார்ட்டுக்கு துக்கம் உடையவர். 10வது பார்ட்டுக்கு துக்கம் உடையவர்னு சொல்கிறாங்க. 11வது பார்ட்டுக்கு விஷம் உண்பவன். 11வது பார்ட்டுக்கு விஷம் உண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சரிங்களா? பன்னெண்டாவது பார்ட்டுக்கு நதனன். 12வது பார்ட்டுக்கு நதனன். அதை எழுதிக்கிங்க, விளக்கு சொல்கிறேன். பதிமூணாவது பார்ட்டுக்கு வயிற்று வலி உடையவன். 13வது பார்ட்டுக்கு வயிற்று வலி உடையவன். பதினாலாவது பாட்டுக்கு ஜலக்கிரீடை. 14வது பாட்டுக்கு ஜலக்கிரீடை. ஐயா இன்னொரு டைம் சொல்லுங்க ஐயா.
14வது பாட்டுக்கு ஐயா ஜலக்கிரீடங்க. ஜலக்கிரீடைன்னா என்னங்க? சுகபோகமாக சந்தோஷமா ஆனந்தமா இந்த மப்பு மந்தாரமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? தண்ணி போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா எதை பற்றியும் கவலை இல்லை, அந்த மாதிரி ஜலக்கிரீடை. 15வது பாட்டுக்கு சந்தோஷம் உள்ளவர், சந்தோஷம் நிறைந்தவர், சந்தோஷம் உள்ளவர், எது வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா கவனிச்சிங்க. இந்த விஷயங்கள் ஜாதகம் எழுதுகிறப்போ பயன்படுத்த வேண்டியது, பயன்படுத்தலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுடைய பேர் என்னைக்கு நிலைச்சி நிற்கும். 16வது பாட்டு சித்திரக்காரன், ஓவியம் வரைவதில் வல்லவர், சித்திரக்காரன். அந்த நாளி அப்படியே எழுதிக்கிங்க. தெரியுது இல்லைங்களா? அடுத்து 17வது பாட்டு குரோதம் உடையவன், குரோதம். 17வது பாட்டு குரோதம் உடையவர். அடுத்து 18வது பாட்டு கூத்தாடுபவர். 18வது பாட்டு கூத்தாடுபவர். சரிங்களா? பத்தொன்பதாவது பாட்டு ஆஜி போஜி. பத்தொன்பதாவது பாட்டு ஆஜி போஜி. சரிங்களா? 20வது பாட்டு உறக்கம் மிகுந்தவன். இருபதாவது பாட்டு உறக்கம் மிகுந்தவர். சரிங்களா? 20வது பாட்டு உறக்கம் மிகுந்தவன். 21வது பாட்டு சங்கீத பிரியன். 21வது பாட்டு சங்கீத பிரியன். 21வது பாட்டு சங்கீத பிரியன். 22வது பாட்டு பல்வலி உள்ளவன். ஐயா நாளிகை, ஐயா நாளிகை. 22வது பாட்டு சார். 22வது பாட்டு அப்படின்னா 22வது நாளிகை எங்கே வரும்? மேலே இருந்து எண்ணி பாருங்க. 1 2 3 4 5
6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 ரைட்டுங்களா? சார் ஒரு நாளைக்கு 40 வினாடிக்கு அப்படியே ப்ளஸ் பண்ணிகிட்டே வாங்க சார், உங்களுக்கு கிடைச்சிடா. என்ன சார், கால்குலேட்டர் எடுங்க. சரியா? 1.40 ப்ளஸ் 1.40 போட்டுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு விட கிடைச்சிக்கிட்டு வந்துடும். ஓகே ரைட்டுங்களா? ரைட். 23வது பார்ட்டு சண்டை பிரியன். என்ன ஒரு ஐடியா பண்ணியிருக்கணும், சைடில் 1 2 3ன்னு போட்டுருந்துருக்கணும் இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக போயிருக்குமா? போட்டிருக்கேன். இல்லை நான் போட்டிருக்கணுங்கிறேன். சரி, கணக்கு கால்குலேஷன் சொல்லிட்டா நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுறேன். ஆமாம். 21வது பாட்டு சங்கீத பிரியன். 22வது பாட்டு பல்வலி உள்ளவன். பல்வலி. 23வது பாட்டு சண்டை பிரியன் சொல்லிட்டேன்னா 24வது பாட்டு பைத்தியக்காரன். சரிங்களா? 24 வந்து பைத்தியக்காரன். 25 வந்து அரசன். 25 வந்து அரசன். சரிங்களா? 26வது பாட்டு ஜலக்கிரடை செய்பவன். 26வது பாட்டு ஜலக்கிரடை செய்பவன். 27வது பாட்டு மக்கள் விரோதி. 27வது பாட்டு மக்கள் விரோதி. இருபத்தி 28வது பாட்டு திருடர் பயம் உள்ளவன். 28வது பாட்டு திருடர் பயம் உள்ளவன். 29வது பாட்டு சாஸ்திரங்களை அறிந்தவன். 29வது பாட்டு சாஸ்திரங்களை அறிந்தவன். முப்பதாவது பாட்டு சுதந்திரம் உடையவன். 30வது பாட்டு வந்து சுதந்திரம் உடையவன். 31வது பாட்டு யுத்தத்தினால் ஜீவிப்பவன். 31வது பாட்டு யுத்தத்தினால் ஜீவிப்பவன். 32வது பாட்டு பாவங்கள் செய்பவன். பாவங்கள். 33வது பாட்டு புண்ணியங்கள் செய்பவன். 34வது பாட்டு குரூர காரியங்களை செய்பவன். 35
35வது பாட்டு மிகவும் சந்தோஷம் உடையவன். 36வது பாட்டு மிகவும் சந்தோஷம் உடையவன். 35, 36 நல்லா தான் இருக்கும். சரிங்களா? சார் எழுதிட்டீங்களா எல்லாமே? ஏன் சார்? எழுதியாச்சா? ரைட். அதாவது இந்த முகூர்த்தம் குறிக்கும் போது ஒன்று கவனிக்கணும். அதை நீங்கள் கவனிச்சிக்க. சூரியன் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து 9வது நட்சத்திரத்தை குறித்து கொடுக்கக்கூடாது. அது முகூர்த்தத்துக்கு ஆகாத நட்சத்திரம் சார். சூரியன் அதாவது கோச்சாரத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, உதாரணமாக சூரியன் அஸ்வினியில் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் அஸ்வினியிலிருந்து 9வது நட்சத்திரம் ஆயில்யம். அப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை எந்த விதமான சுபகாரியங்களுக்கும் நாம் குறித்து கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதான் அதனுடைய பொருள். முகூர்த்தம் குறிக்கும் போது கவனிக்கப்பட வேண்டிய விதிமுறைகளில் இது ஒன்று. சரிங்களா சார்? கோச்சார சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்துல போயிருக்காரோ அப்போ அந்த மாதத்துல ஒரு முகூர்த்தம் வச்சா அப்போ அதுக்கு 9ஆம் நட்சத்திரம் கூடாது. அப்படியே? ஆமா ஆமா சார், ஆமா அதேதான் சார். சரி. சரி. இந்த கண் ஆப்ரேஷனுக்கு நாள் குறித்து கொடுக்கணுன்னா எப்படி குறித்து கொடுப்பீங்க? நேத்திர ஜீவன்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி நேத்திரம் 1, நேத்திரம் 2, ஜீவன் அரை 1 இதெல்லாம் தெரியுமா? சரிங்க, எப்போ பயன்படுத்துன்னு தெரியாது. கண் ஆப்ரேஷனுக்கு பொதுவாக என்னங்க நல்லா இருக்கு. பொதுவா ஆபரேஷன் எடுத்துக்கிட்டாலே நேத்திரம் 2 இருக்கிற மாதிரி குடிச்சு கொடுக்கணுங்களா ஐயா? நேத்திரம் 2 இருக்கணும், ஜீவனும் இருக்கணும் சார். ஜீவனும் முழுசா இருக்கிற மாதிரி உயிர் உள்ள நாட்கள்னு அர்த்தம். சரிங்க. நேத்திர ஜீவன் 2 இருந்தா தான் உயிர் உள்ள நாட்கள் சார். சரிங்களா? சரிங்க. இப்ப சாதாரணமா நீங்க பிரச்சனை பாக்குறீங்கன்னு வச்சுக்கீங்க, என்ன சார்? ஆமாங்க ஐயா. பிரச்சனை பாக்குறீங்க, அன்னைக்கு எல்லாமே இடக்க வந்துருச்சு. அன்னைக்கு கடைசியாக நீங்கள் நேத்திரத்தையும் ஜீவனையும் பார்த்துக்கிறீங்க. நேத்திரம் இருந்து ஜீவன் இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஜீவன் ஒன்று இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் தப்பிச்சு வந்துடுவார்னு அர்த்தம். ஜீவன் 0வாக இருந்தால் அந்த உயிர் பிழைப்பது மிகவும் கடினம்னு அர்த்தம். சரிங்க. எப்படி சார்? நீங்கள் பிரசன்னம் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே பிரசன்னத்தில் ஒரு விதமான அசுபமாகவே வந்துடுச்சு, உயிருக்கு பாதகமாகவே வந்துடுச்சு. அதை நாம் உறுதிப்படுத்தணும்னா அன்றைய நேத்திர ஜீவனை பார்த்தால் உறுதிப்படுத்தி விடலாம். சரிங்க. அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? அப்போ யாருக்கு ஆப்ரேஷன் நீங்கள் குறித்து கொடுத்தாலும் கண் ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, உடல் நலத்தில் எந்த பார்ட்டில் எங்கே ஆப்ரேஷன் நடந்தாலும் சரி, நேத்திரமும் ஜீவனும் உள்ள ஒரு நாட்களை குறித்து கொடுப்பது சிறப்பு. சரிங்க. அப்போ அவங்களுக்கு உயிருக்கு எந்த விதமான பங்கமும் வராதுன்னு அர்த்தம் சார். சரிங்களா? ஓகே. சரிங்க. வேற என்ன சந்தேகம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்.
சார். ஐயா ஒரு சின்ன சந்தேகம். இந்த ஒருத்தர் ரிஷபத்துல வந்துயா சுத்த பகவான் சனி பகவான் இருக்காங்கய்யா. அப்போ தொழில் வந்து கலைத்துறையை சார்ந்த தொழில் இருக்குங்கிறத கன்ஃபார்மா சொல்லலையா? எப்படியே ரிஷபத்துல சுக்கரனும் சனியுமா? என்ன சார், ரிஷபத்துல சுக்கரனும் சனியுமா? ஆமா, இடத்துல சுக்கரம் சனி பகவான் இருக்காங்கய்யா. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். ரைட் ரைட்டு, பரவாயில்ல சார். ஏன் அவங்க விவசாயம் பண்ணக்கூடாதா? ஆடு மாடு வச்சு ஜீவனம் பண்ணக்கூடாதா? புரியுதா புரியலீங்களா? அந்த நபர் யார்? இந்த 3 தொழில் எடுத்துக்கலாம் அப்படிதானயா? விவசாயம், உணவு தொழில், ஹோட்டல், கலைத்துறை. தாராளமா எடுத்துக்கலாம். பேங்கிங்கு அதுதான். ஆனா அவர் கலைத்துறையில இருக்காரியா? ஆனா அந்த ஜாதகர் கலைத்துறையில தான் இருக்காரியா? சந்தோஷம், நல்லா வரும்னு சொல்லுங்க. இப்ப நல்லா சைன் பண்ணுவாருன்னு சொல்லுங்க. ரைட்டுங்களா? ஓகே ஓகே சார், ரைட்டு சார். அடுத்து இன்னொன்று, சூரியன் குறிச்சிங்க சார். சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது. எப்படி சார்? சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது. நல்லா கவனிச்சிக்க, திரும்ப சொல்கிறேன். சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது. குறிச்சிட்டீங்களா? குறிச்சிட்டேன். இந்த நட்சத்திரங்களை நீங்கள் எதுக்குமே குறித்து கொடுக்கக்கூடாது. எதுக்குமே இந்த கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும்ல கோச்சாரத்தில், அந்த நட்சத்திரத்தை நீங்கள் குறித்து கொடுக்கக்கூடாது. சரிங்களா சார்? இதற்கு கிரகந்த நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து தோஷமுள்ள முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இதை. சரிங்களா? சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த நட்சத்திரங்கள் கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ அந்த நட்சத்திரங்களை எந்த விதமான முகூர்த்தங்களுக்கும் நாம் குறித்து கொடுக்கக்கூடாது. சரிங்களா? சரிங்களா சார்? சூப்பர் பாயிண்டியா. ரைட், இவ்வளோதான் விஷயம் இன்னைக்கு. நாளைக்கு ஒரு சிறப்பு தகவலோடு வர. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ கிடைக்கிறதால எத்தனை பேர் வகுப்புக்கு வராமல் இருக்காங்க பார்த்தீங்களா சார்? என்ன சார், இந்த வீடியோவை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வகுப்புக்கு வராமல் இருக்காங்க பாருங்கள். இல்லைங்களா? சரி, பரவாயில்ல. மீண்டும் நாளை சந்திப்போங்களா? நன்றி 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 சார்.